சொல்லுங்க. அந்த குட்டியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேக்குறேன், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நல்லா தெரியுது. ஆண்டவன் 2 கால் தானே கொடுத்திருக்கேன். ஆமா. 4 கால் இருக்கா எனக்கு? இல்ல. நீண்ட முகம் இருக்கா? இல்ல. வால் இருக்கா? இல்ல. எதுவுமே இல்ல. இல்ல. அப்புறம் எப்படி மானப்பா உங்களை பார்த்தா அந்த மான்குட்டியை பார்க்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? ஏன் மான்குட்டிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லங்கறீங்களா? எப்படி மான்குட்டிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மானுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவு. இருந்து என்ன புண்ணியம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது மட்டுமல்லாது இன்று முதல் வள்ளி தெய்வயான சமேது சுப்பிரமணியன் என்று இந்த வையகத்தில் இருக்கின்ற மக்கள் அளிப்பதற்கு வாய்ப்பு ஏந்திருக்கும். உலகட்டும் மேலவாதியம் ரகுபதி ராகவ நாடகத்திலே மிக தெள்ள தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து அந்த குட்டியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேக்குறேன், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நல்லா தெரியுது. ஆண்டவன் 2 கால் தானே கொடுத்திருக்கேன். ஆமா. 4 கால் இருக்கா எனக்கு? இல்ல. நீண்ட முகம் இருக்கா? இல்ல. வால் இருக்கா? இல்ல. எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி மானப்பா உங்களை பார்த்தா அந்த மான்குட்டியை பார்க்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? ஏன் மான்குட்டிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லங்கறீங்களா? எப்படி மான்குட்டிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மானுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவு. இருந்து என்ன புண்ணியம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் மனிதர் உண்டுன்றாங்க. ஒரு தாய் பசி கண்டு போடுது. ஆமா. கண்டு போட்ட பிறகு என்ன ஆகுது? தாய் கூட கூட நிக்குது. ஆமா. எப்ப? வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆமா. அதே மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கான்ல. ஆமா. 6 அறிவு கொடுத்திருக்கான்ல. அவன் தான் கொடுறேன். ஆமா. அவன் தான் கலியுகம். உலகம் அப்படி. அதனாலதான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அழிவு தர்மத்தின் வாழ்வு தன்மை சூதுகப்படசில தர்மத்தை நினைச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? மானுக்கு உங்களுக்கு போடுறேன். ஓமானம் படிச்சிருக்கீங்களா? என்னங்க? ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு இருப்பேன். போகும்போது இப்படி உழைச்சுக்கிட்டே தெரியுமா மாடா உழைக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றோம் இல்லையா? அவன் மாடா இல்லையே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதானே. அதே மாதிரி நாயா அலைகிறானே அம்மையன். நாயா ஒரு விஷயத்துக்கு அலைஞ்சுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? நாயா அலைகிறான்பா, கழுதையா சுமக்கிறான்பா இல்லையா? அதே பெண்ணு ஒரு பெண்ணு போய்கிட்டு இருக்கு, போகும்போது திட்டு திட்டு முடிச்சுங்க மாடு மாறி போறத பாரு. மாதிரி ஏறோ மாடு மாதிரி போதியா? அதே பொண்ணு அமைதியா போனா பசு மாதிரி போகுதா? பசு மாதிரி இருக்கு அந்த பொண்ணு. இதெல்லாம் பொண்ணு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுறது என்ன பேரு? ஆக மானை பார்த்து ஆசை கொண்டு ஆசை கொண்ட பிறகு அந்த குட்டியை பார்த்தங்க. பாத்தீங்களா? என்ன பாத்துருச்சு? உங்களை பாத்துருச்சா? பார்த்தன என்ன? அது பாத்துட்டு பேசாம போனா பிரச்சனை இல்ல. என்ன பார்த்து நோக்க நான் விடுவேன். அப்புறம் நான் நோக்கனே. அண்ணனும் நோக்கினான், அவனும் நோக்கினான். ஏற்பட்டது காதல். அது மாதிரி காதல் உண்டு. காதல் உண்ட பிறகு அப்படி ஏற்பட்ட காதல்னாலதான் 14 வருஷம் வனவாசம். பார்த்தோனே காதல்ங்கிறது வந்தனாலதான் விதி எந்த மனுஷனை விட்டு வச்சிருக்கு. காதல் என்பது வேறு. காதலிச்சாங்கன்னா காதலிச்ச ஆளுக்கு முதல்ல கட்டி வச்சாங்க. அப்புறம் கட்டி வச்சதவங்களுக்கு தான். ஆனா போட்டி வச்சாங்க. என்ன போட்டி வச்சது? என்னன்னா யாரு தகுதி உள்ளவன். அது தப்புங்க. நான் விரும்புறேன் உங்களை. என்னது? பேச்சுக்கு விரும்பிட்டேன். நீங்கள் விரும்புறீங்க. சரி, உங்க அப்பாட்ட போய் சொல்றீங்க. சொன்னா என்ன செய்யணும்? நல்ல பையனான்னு பார்க்கணும். நல்ல பையனா இருந்தா குடும்பத்துக்கு ஒத்து வரும். அப்படின்னா நம்ம புள்ளி வச்சு நல்லபடியா காப்பாத்துவார் அப்படிங்கறத தெரிஞ்சுச்சுன்னா கட்டி வைக்க வேண்டியது. ஆமா, சரியா வருதா? நான் 10 ஆம்பளை வர சொல்றேன். 10 ஆம்பளை வர சொல்றேன். அவனுக்கு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு தேவரம் உள்ள, அதாவது போட்டி உள்ளவன் ஜெயிக்கிறவன் வந்து வெற்றி பெற மாட்டான். ஆமா, ஜெயிக்கிறவன் ஏன்னா விட்டு கொடுக்கிறவன் வந்து வாழ்க்கையில கெட்டு போறது இல்ல. எல்லாரும் ஜெயிப்பானா ஜெயிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தோத்தாகணும். ஆனா தோக்கிறவன் அறிவு அதிகமா இருக்கு, கனவுகள் அதிகமா இருக்கு. இதுக்காண்டி ஜெயிச்ச மட்டும் மூடத்தனமா உள்ள என்ன தடுப்பேன். அவனை கட்டி என்ன பண்றது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி கட்டி வைக்கலாமா? எப்படி கட்டி வைக்க முடியாதுல்ல. ஆனா வச்சது போட்டி. இதுக்கு பெரிய விளக்கமே இருக்கு. ஒரு ஜட்ஜியும் உண்டு. ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அந்த மாதிரி குட்டியை பார்த்தேன். இந்த குட்டி என்ன பண்ணுச்சு? என்ன பார்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சா? மானுடைய தன்மை அதுதானே. ஒரு சத்தம் கேட்டாலும் இல்லை தன்னை பிடிக்க யாராவது வர்றாங்களோ அப்படின்னா பயந்து மிரண்டு ஓடக்கூடிய தன்மை தானே மான்குட்டிக்கு இருக்கு. பயந்து ஓடல. குட்டி ஓடிய உடனே வேட்டைக்காரன் அப்படியே விட்டுட்டு போயிடறானா, தேடி வர்றானா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகுது. எதுக்கு? அதான் சொல்றேன். அது ஒரு பயம் தானே. தன்னை மீண்டும் தொடர்ந்து வர்றாரா இல்ல விட்டுட்டு போயிடுறாரா அப்படின்னு பார்த்திருக்கோம். அது என்ன? நானும் ஓடுனேன். அது ஓடுச்சு. ஓட்டம்னா ஓட்ட கொஞ்சம் நஞ்ச ஓட்டம் இல்ல. உங்க ஓட்டமா எங்க ஓட்டமா? அந்த படம் பார்க்கறவங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஓட்டம். ஓட்டம்னா சரியான ஓட்டம். அப்படிங்கிறப்ப கெட்டி பிடிக்கலாங்க. கெட்டி பிடிக்கலாங்கிறப்ப அண்ணன் இருக்காரு. அவரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதை கூட விட்டு வந்து தடுக்கிறாரு. பாருங்க, எங்களுடைய காவல் கூட முக்கியம் இல்ல. யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து தடுத்து இருக்கிறார். அப்படி இல்லைங்க. தான் மாலா விட்டாலும் தமிழ் வாழணும். கண்டிப்பா. நான் கெட்டு போனாலும் புறவை கிடைக்க கூடாது. நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அதே விட்டு ஏன் வேலையா தடுக்கிறவனு ஒண்ணே அது கிடையாது. அன்னி ஆடவர்கள் நம்ம இடத்துக்கு வரக்கூடாது. வந்துட்டாலே யாரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தடுத்துருப்பாரு.
பாரு. ஒண்ணும் பிரச்சனை வேண்டாம் உங்களுக்கு. இந்த குட்டி உள்ள இருக்கு. பிடிப்பதற்கு நீங்க தாரம்னு சொன்னீங்கன்னா நான் முடிச்சுக்குவேன். என்னது தாரம்னு? வேலை நல்லா தானே பேசிக்கிறீங்க. ஏன் இப்ப தப்பா பேசுறேனா? இப்ப தவறா பேசுறீங்களே. இல்லையே. நான் தவறா பேசுவேனா? நீங்க தவறா பேசுனீங்க. இந்த உலகத்துல நாடக உலகத்துல தவறா பேசுறது ஒரு மனுஷன் நாங்க. அது என்ன ஏத்துக்குவேன். யாரையும் மரியாதை குறைச்சலோ இல்ல மேடல ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி அதுல பேர் வாங்கணும்னோ இந்த மாதிரி துளி அளவு கூட எண்ணம் இல்லாதவர் நீங்க. நம்மள அப்படி இருக்கிறவர் நம்ம ஒருத்தர் அடை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சோம்னா முடவனை மூர்க்கன் என்றால் மூர்க்கனை முனி சொல்லுங்களே. தெனவ தச்சவே. ஆமா தெனை அறுத்து தானே ஆகணும். தெனவ தச்சவே. வேணை அறுத்து தானே ஆகணும். எல்லாம் தெரிஞ்ச உலகத்துல யாரும் இருக்கானா? எதுவுமே தெரியாமலே யாரும் வர முடியாது இல்ல. அதுதான் சொன்னா அவை கத்தது கைமணளவு கல்லாதது உலகளவு குற்ற கடமறது போதுண்டால் கலைவாணியே கற்று ஓதி மந்திய கோடமன புலவர்கள் எருமந்தங்க எஞ்சான. ஆமா கலைவாணியே கற்று ஓதி கொண்டு இருக்கிறாங்க சொல்றாங்க. பெரிய அல்லாஹ் ஏத்துக்க முடியாது. ஆமா என்ன காட்டுல நீங்க படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம். ராமாயணத்துல அவன தெரியுமா அப்படி கேட்டாங்க தெரியாது. தெரியாது. நீ சொல்ல தெரியுமா முண்டை உனக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. உனக்கு தெரியாது. ரொம்ப பேருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும். அதுக்கு உண்டான பதில் என்ன அப்படிங்கறது தெரியாது. தாமரை குளத்திலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமரம் என்ன? காமருவர்னா என்ன? படிச்சவங்க பேசினாதான் அந்த படிப்புக்கு சிறப்பு. அதான் காமருவர். வேற காமம் கிடையாது. அது மாதிரி அப்ப சொல்லுவதும் உண்டு. இந்த கற்றாரை படிச்சவங்க படிச்சு பண்ண மாட்டா அதுக்கு தான் சொல்லுவாங்க அறிவாளிக்கு மூன்று வழினா. அறிவாளிக்கு முட்டாளுக்கு ரெண்டு வாதம் பாங்க. உங்க அப்பா பேசிட்டே பத்திட்டு பாரு. ஏன் நான் கேக்குறேன். இல்லையே ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்படியே பட்டு பட்டு அடிக்கிறீங்க. இல்ல இன்னைக்கு கூட்டம் குறைவா இருக்குன்னு ரொம்ப குறைவா தான் நானும் பேசுறேன். கூட்டம் குறைவா இல்ல நீங்களும் குறைவா தான் பேசுறீங்க. இல்லன்னா நீங்களே எப்படி பேசுறாளுன்னு எனக்கு தெரியும். ஏதோ நானும் ஓரளவுக்கு பேசுவேன். நானும் ஓரளவுக்கு பேசுவேங்க. நீங்க நல்லா பேசுவீங்க. உங்களை விடவா? நீங்க நல்லா தான் பேசுவீங்க. உங்களை விடவா? ஏப்பா ரத்னப்பா உங்களை விடவா? ஒரு ஆளு வேணும் உலகத்துல பேசுறதுக்கு. அப்படி இல்லங்க. இந்த இடத்துல வந்து நின்னா சரி அந்த காட்சியில எல்லாம் வந்து நிக்கும் போது மான்குட்டி இருக்கு இல்ல இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா உங்களை மாதிரி ஆளுகளை ஒரு சில ஆளுகளை சந்திக்கும் பொழுதுதான் சில விஷயங்களை கலந்து பேசுற மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப என்ன பேசணும் பேசுவீங்களா? ஏதோ ஓரளவுக்கு உங்க நீங்க பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு தொட்டு பேசுவேன். நான் இருக்குன்னு சொல்லுவேன். நான் இல்லைன்னு சொல்லி பேசுவேன். இதான் பிடிவாதம்ங்கிறது. என்னங்க இதான் பிடிவாதம்ங்கிறது? வாதத்துக்கு மருந்து இருக்கு. பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கு. மூணு பேர் இருக்காங்க. நான் சொல்றேன் இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படிங்க இந்த மூணு அப்பா பெரிய பையன் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் கை கட்டி நிக்கிறாங்க. அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க இல்லன்னு சொல்லுவீங்களா? எப்படி இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் இருக்குனா கண்ணால பாக்குற எதையுமே நம்பித்தானே ஆகணும். நம்பாம இருக்க முடியுமா? அப்ப இல்லாதத அண்ணன் பார்க்கவே கிடையாது. எதை மறுத்து பேச முடியுமா? அதை மறுத்து பேச முடியுது. எல்லாத்தையும் மறுத்து பேச முடியுமா? எல்லாத்தையும் மறுத்து பேச முடியுமா? அறிவாளிக்கு மூன்று வழினா. ஆமா அறிவாளிக்கு முட்டாளுக்கு ரெண்டு வழினாங்க. முட்டாளுக்கு ஒரே வழினாங்க. நீங்க அறிவாளியா முட்டாளா? எப்படிங்க நீங்க அறிவாளியா முட்டாளா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல கேக்குறேன். நான் வந்து அறிவாளி தாங்க. நீங்க அறிவாளினா அறிவாளி. நான் உங்களை முட்டாளாக்குவேன். நீங்க முட்டாள்னு சொன்னீங்கன்னா உங்களை அறிவாளி ஆக்குவேன். நான் அறிவாளி. அப்ப நாங்க முட்டாளா? நான் முட்டாள்னு உங்களை சொல்லவே கிடையாது. நான் அறிவாளி இந்த இடத்துல. அப்ப கேட்டுங்க. முடிஞ்சா என்னைய முட்டாள வேணா ஆக்கி பாருங்க. கேட்டு பாருங்க. நாடக உலகத்திலேயே இன்னைக்கு அதிகமாக நாடக உலகத்துல பணிபுரிஞ்சா நாங்க இன்னைக்கு வந்திருக்கிற குரூப்ல 3 பேர் தான். நான் ஒண்ணு, ரத்னப்பா ஒண்ணு, அடுத்து அறிகிறேன். அதுக்கு பிறகு வந்தாலும் நீங்க இல்ல. ஆமா பார்த்தவங்கள அப்ப என்ன போய் முட்டாளாக்குறோம்னா எப்படி நியாயமா? முட்டாள ஆக்க முடியாதா? அப்படியே எங்களுக்கு எல்லாம் முன்னால வந்தா உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அது சரி. அப்ப நீங்க என்ன பண்றாங்க? அப்படிதானே? ஏன் ஆக்க முடியாதா? இது தப்பு இல்ல. அப்படி கிடையாதுங்க. வல்லவனுக்கு வல்லவனி வையகத்திலும் உண்டு. இது அப்பேற்பட்ட வல்லவனுக்கு ஒரு சின்ன வழுக்கு மரியாதை விட்டுட்டு இருக்காங்க. இது தப்பு இல்லங்க. நான் வந்து உங்களை முட்டாளாக்குறது நீங்க வந்து முட்டாளாக்குறது அவர் கிடையாது. இது பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம். உங்களை நீங்களே முட்டாளாக்கி கட்டு உங்க வாயால நான் முட்டாளு அப்படின்னு ஒத்துக்க வைப்பேன் நான். அது எப்படி என் வாயால நானே முட்டாளுன்னு சொல்லுவேன்? முடியவே முடியாதா? ஏன் முடியும்ங்கறீங்களா? முடியும் நான் சொல்றேன். முடிஞ்சா பண்ணி பாருங்க. இது வரதுக்கு முடிச்சிடுவோம் கதையை. ஆமா அப்ப நீங்க வந்து உங்க வாயால நீங்க முட்டாள் சொல்ல மாட்டீங்க. என்னைய முட்டாளாக்குறது கேட்டோம். மான்குட்டி இருக்குன்னீங்கல்ல அதுக்கு உண்டான பெருமைகளை முதல்ல சொல்லுங்க. மானுக்கு உண்டான சிறப்பை கொடுக்கிறேன் கேளுங்கள். அவளை மறக்க முடியலையே
அந்த மகன் இவன் இல்லாம தன்னானே நானே நான் அவன் மறக்க முடியலையே தில்லேலேலோ கிடைக்க இத கைப்பிடிய பிடிக்க போறேன் கைப்பிடிய பிடிக்க போறேன் குட்டி மட்டும் போட்டிருந்தா தன்னாடு நாடு இதை விட்டு அந்த போட்டிருந்தா நானே நானே விட்டுட்டு நான் போயிருப்பேன் குட்டி மட்டும் போட்டிருந்தா தன்னாடு நாடு இதை விட்டுட்டு குட்டி மட குட்டி இருக்கு தன்னாடு நாடு குட்டி ஓட குட்டி இருக்கு தன்னாடு நாடு கட்டிக்கொண்டு போகணுமா கட்டிக்கொண்டு போகணுமா
ஆங்கில வடிவத்தில் ஒரு மங்கை. அது யாரு? யாரு? ஏன் மனைவிதான். ஏன் முண்டாட்டி? உங்க பொண்டாட்டியா? உங்க பொண்டாட்டி இங்க எங்க இருக்காங்க? இங்கதான் நிக்குது. யாரு பொண்டாட்டி? நீதான். ஒரு அரைக்கித்தம் ஒரு அரைக்கித்தம் அந்த கொடையை அவுத்துட்டா. ஓ சம்பியா. மரத்தை போவெடுத்து மஞ்சள் வந்து போடவா, ஓ மரத்தை போவெடுத்து போடவா, கண்ணே ஒரு நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மரத்தை போவெடுத்து மஞ்சள் வந்து போடவா. அண்ணா மனம் நீ மணப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் மேலும் முறை சொல்லிக்க வரி சங்கம் ஆங்கி ஒளி இசைக்க கைத்தளம் நான் கண்ட கனவு கண்டேன். கைத்தடம் நான் பட்ட கனவு கண்டேன். கனவுகள் நனவாக உறவுக்காய் வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். மகாதேவி வள்ளி, என்னை எப்பொழுது யாருன்னு தெரிந்து கொண்டாயா? இப்பொழுது தெரிந்து கொண்டேன் சுவாமி. உனக்கு என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியர் அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்யணும், நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்லத்தோடு நீண்ட ஆயுள் வச்சு எல்லா மக்களும் வளமோடு வாழ எல்லாம் அம்பாள் காப்பாற்றப்படுவார். அது மட்டுமல்லாது இன்று முதல் வள்ளி தெய்வயான சமேத சுப்பிரமணியன் என்று இந்த வையகத்தில் இருக்கின்ற மக்கள் அழைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். உலகட்டும் மேலவாதியம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவள சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவள சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவள சீதாராம். சீதாராம் சீதாராம். பவித்திர சங்கர சாமி ராமம் வாழ்க வாழ்க. இதுகாரம் நாடகத்தினை கண்டுகளித்த ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒலிபெருக்கி மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஒலிபெருக்கி இளைத்தாருக்கும் உளம் கிடைத்த நன்றி தெரிவித்து இந்த நாடகத்தினை மிக தெள்ள தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என கூறி எங்களுடைய இறைப்பணியை இனிதே நிறைவு செய்கின்றோம். நன்றி, நன்றிகள், வணக்கம்.